சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈஸ்வர் ரொம்ப திமிர் எடுத்து போய் தமிழோட கேக்க தூக்கி எறிஞ்சதுனால தமிழோட பிறந்த நாளை கொண்டாட முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி, உங்களோட ஆசீர்வாதமே எனக்கு போடும் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்பத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. இங்க பார்த்தா தனம் மாமா, அக்காவுக்காக அக்கா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டா மாமா, அக்காவுக்காக நீங்க அக்காவுகிட்ட போய் பிறநாள் வாழ்த்து மட்டும் சொல்லுங்க மாமா அப்படின்னு தனம் சொல்றாங்க. அதுக்கு சேது என்னால முடியாது தனம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா சேது வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது தமிழ் தன்னோட அப்பாவுக்காக காட்டுக்குள்ள போய் மருந்து எடுத்ததெல்லாம் ஞாபகம் வருது. அவ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அப்பாவுக்காக மருந்து எடுக்க காட்டுக்குள்ள போன வருஷம் அவளோட பிறந்த நாள அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடணும், இவ வயிற்றுல புள்ளை வேற வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு போறாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு சேது அப்படியே ஒரு கேக் கடையில போயிட்டு வண்டியை நிப்பாட்டி கேக்க வாங்கிட்டு வர்றாரு. இங்க பார்த்தா தனம் அக்கா எங்கக்கா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனம் தமிழ்கிட்ட சொல்லவும், விடுதனம் இது என்ன எனக்கு புதுசா, இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இதுதான் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்க சேது வீட்டுக்கு வராரு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு கை கொடுக்கறாரு. தமிழ் இத பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா, நீ என் அப்பாவுக்காக மருந்து எடுக்க காட்டுக்குள்ள போய் சிரமப்பட்ட, உனக்காக தான் நான் இத பண்ணேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தமிழ் சேதுவை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இங்க தனம் சொல்றாங்க, அக்கா ஒரு நிமிஷம்க்கா, நான் போய் அம்மாச்சியை கூட்டிட்டு வந்துடுறேன், ஏன்னா அம்மாச்சி ரொம்ப கவலைப்பட்டாங்க உனக்கு கேக்கு வெட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்க தனம் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு தனம் மலரே மோகனா அப்பத்தா 3 பேரையும் கூப்பிட்டு வராங்க. என்னடி எதுக்கு எங்களை கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வர்றாங்க. இங்க பார்த்தா தமிழுக்கு கேக் வெட்டுறதுக்காக எல்லாம் ரெடியா இருக்கு. அப்பத்தா இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம் சேது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சேது சொல்றாரு, இந்தா நான் ஒன்னும் இவளுக்காக ஒண்ணும் பண்ணல, அப்பாவுக்கு மருந்தெடுக்க இவளும் கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள போனால அதுக்காக தான் நான் இவளுக்கு இந்த கேக்க வாங்கிட்டு வந்தேன், அங்க சினிமா வேற கேக்க தூக்கி எரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரி சரி விடியா, நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சமாளிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் கேக்க வெட்டி எல்லாத்துக்கும் கொடுக்கறாங்க, சேதுவுக்கும் ஊட்டி விடுறாங்க. 2 பேரும் ரொம்பவே ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க அந்த நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு. அப்புறம் இத பார்த்துட்டு அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கிட்டோ இந்த பிள்ளைகளை நல்லபடியா ஒண்ணு சேர்த்து வந்துட்டாயி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இத இந்த சாவித்திரி தாமரையும் பாக்குதுங்க. பாத்தியாடி, இவனை அங்க கேக்கு வெட்டக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் சொன்னதும் இவன் பொண்டாட்டிக்கு தனியா கேக்கு வாங்கிட்டு வெட்டுறான் அப்படின்னு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஈஸ்வரியும் பாத்துருது, பாத்தீங்களா அத்த மாதிரி இவன் என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கான்னு, பொண்டாட்டிக்கு தனியா கேக்கு வாங்கி வெட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த சாவித்திரி கூட மட்டும் ஏற்றி விடவும் 2 உள்ள போகுதுங்க. என்ன பாசேதோ பொண்டாட்டிக்கு தனியா கேக்கு வாங்கி வெட்டுறியோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்க, நான் அவ அப்பாவுக்காக கஷ்டப்பட்டு மருந்து எடுக்க காட்டுக்குள்ள போனா, அதுக்காக தான். அது மட்டும் இல்லாம அவ வயிற்றுல புள்ளைய வச்சிருக்கா, ஏதோ மனிதாபிமானத்துலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சேது சொல்லிட்டு போயிடுறாரு. ஓஹோ, இவரோட மனிதாபிமானம் கேக்கு வெட்டுற அளவு போயிருச்சோ அப்படின்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா மறுநாள் ஆகிருது, எல்லாரும் வெளியே உட்கார்ந்து இருக்காங்க ஹால்ல. அப்பையும் பார்த்துட்டு கருப்பு வராரு. மாமா, என்ன மாமா நீங்க இப்போ எங்க போயிருந்தீங்க அப்படின்னு நம்ம சேது கேட்கவும், அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, வெளியூர்ல ஒரு சோழியா போயிருந்தேன், வர 50 நாள் ஆயிடுச்சு, உங்களை எல்லாம் பார்க்காம என்னால இருக்க முடியல, அதான் நான் விஷயத்தை கேள்விப்பட்டேன், தமிழுக்கு இப்ப கால் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு சேதுகிட்ட அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பாலாம் இப்ப பரவாயில்ல, உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும்